ரீகேப். போன வீடியோவில் கிரிஃபிண்டர் vs ரேவன்க்ளா மேட்சை பார்த்துட்டு இருந்த ஹாரி ஹெர்மைனியை ஹேக்ரிட் ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் அங்கே அவருக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லுறாரு. என்னன்னு பார்க்க போனால் அவரோட ஸ்டெப் பிரதரான ஒரு ஜெயண்ட்டை காமிக்கிறாரு. சாப்டர் 30 பார்ட் 3. கிராப்பா அப்படின்னு ஹாரி கேட்குறான். யா வெல், அவனோட பேரை சொல்லும் போது அந்த மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அவன் நிறைய இங்கிலீஷ் பேச மாட்டான், நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனிவே என்னோட அம்மாவுக்கு அவனையும் என்ன மாதிரியே பிடிக்கலை. ஜாயிண்டஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா பெரிய பிள்ளைகளை பெற்று எடுக்கிறது தான். அவன் கொஞ்சம் ஒரு ஜாயிண்ட்டுக்கு குட்டியாக தான் இருக்கான். only 16 feet அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 16 feet தானா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. அவன் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க, என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மேடம் மேக்ஸிம் அவனை திரும்ப கொண்டு வரணும்னு நினச்சாங்களா அப்படின்னு ஹாரி கேட்குறான். அவங்களுக்கு இது எனக்கு ரொம்ப முக்கியன்றது தெரிஞ்சுது, ஆனால் கொஞ்ச காலத்திலே அவனால் அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் நாங்கள் திரும்பி வரும்போது 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். ஆனால் அவங்க அவனை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அவனை யாரும் பார்க்காம எப்படி ஹேக்ரிட் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். வெல் யூ சி, அதனால தான் இவ்வளோ நாள் ஆச்சு. நாங்கள் நைட்டு மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது, அதுவும் கண்ட்ரி சைடில் தான். அஃப்கோர்ஸ் அவன் சீக்கிரமாக நடக்கணுன்னா அவன் நிறைய தூரத்தை சீக்கிரமாகவே கடந்துட முடியும். ஆனால் அவன் திரும்ப போகணும் அப்படின்ட்டு இருந்தான், அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஏன் ஹேக்ரிட் நீங்கள் அவனை திரும்ப போக விடலை? நீங்கள் இந்த மாதிரி ஒரு வயலண்ட் ஜாயிண்ட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுலேயும் விருப்பமில்லாத அவனை எப்படி நீங்கள் இங்கே வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. வெல் இங்கே பாரு, வயலண்ட்ன்றது ரொம்ப ஹார்ஷான வார்த்தை. அவன் ஒரு சில நேரம் என்ன 2-3 அடி அடிச்சிருக்கலாம் அவன் பேட் மூடில் இருந்தபோது. ஆனால் இப்போ அவன் ரொம்ப நல்லா மாறிட்டு வரான், அவன் நல்லா செட்டில் ஆகிறான் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அப்போது இங்கே இருக்கிற கயிறுகளாம் எதுக்கு அப்படின்னு ஹாரி கேட்குறான். அவன் அப்போ தான் அங்கே பக்கத்தில் இருந்த பெரிய மரங்களில் இருந்து திக்கான கயிறு அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிறத பார்க்குறான். நீங்கள் அவனை கட்டி போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. வெல் யா, இங்கே பாருங்களேன், அவனுக்கு அவனோட ஸ்ட்ரென்த்தே தெரியாது அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஹாரிக்கு இப்போ புரிஞ்சுது அவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர வழியில் ஏன் எந்த ஒரு விலங்கையும் பார்க்கலன்னு. சரி, இப்போ நாங்கள் 3 பேரும் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. அவனை பார்த்துக்கணும் நான் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஹாரியும் ஹெர்மைனியும் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஹாரிக்கு அவன் ஏற்கனவே ஹேக்ரிட்க்கு ப்ராமிஸ் பண்ணது ஞாபகத்தில் இருந்தது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹெர்மைனி தயக்கமாக கேட்குறா. சாப்பாடோ எதுவும் தேவை கிடையாது, அவனால் அவனோட சாப்பாட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். சின்ன மானோ இல்லை பறவைகளையோ பிடிச்சிப்பான். அவனுக்கு கம்பெனி தான் வேணும், அவன் கூட இருக்கிறதுக்கும் அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஹாரி எதுவுமே சொல்லலை, ஆனால் அவன் திரும்பி பின்னாடி இருந்த ஜாயிண்ட்டை பார்க்குறான். ஹேக்ரிட் மாதிரி இல்லை, இவனை பார்க்க ஓவர் சைஸ்ட் ஹியூமன் மாதிரியே இல்லை, ஏதோ விசித்திரமாக இருந்தது. ஹாரி ஒரு பெரிய மணல் மேடுன்னு நினச்சது தான் அவனோட தலை. அது அவனோட உடம்போட ப்ரப்போர்ஷனேட்டாக இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் சுருளான ப்ரௌன் கலர் முடியும் இருந்தது. அவனோட காதும் விசிபிளாக இருந்தது. அவனோட தலை அவனோட உடம்போட ஒட்டி இருந்த மாதிரி இருந்தது, கழுத்து இருந்த மாதிரியே இல்லை, அங்கிள் வேர்னன் மாதிரி. அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பல விலங்குகளோட தோலால் ஒன்றா சேர்த்து தைக்கப்பட்டு இருந்தது. அவன் மூச்சு விடும்போது அதை அப்படியே விரிஞ்சு சுருங்குச்சு. ஹாரியால் அவனோட பெரிய கால்களை பார்க்க முடிஞ்சது, பெரிய ஸ்லெட்ஜஸ் மாதிரி இருந்தது. நாங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு ஹாரி கேட்குறான். அவனுக்கு இப்போ தான் ஃபிரான்ஸேயோட வார்னிங் புரிஞ்சுது. ஹேக்ரிடோட அட்டெம்ப்ட் ஒர்க் ஆகாது, அவர் அதை கைவிடுறது தான் நல்லது அப்படின்னு ஃபிரான்ஸே சொன்னது அவனுக்கு ஞாபகத்தில் வந்தது. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் அவன் கூட பேசினா மட்டும் போதும் அப்படின்னு ஹேக்ரிட் ஹோப்ஃபுல்லாக சொல்லுறாரு. ஏன்னா அவன் பேச ஆரம்பித்தான்னா அவனுக்கு புரிஞ்சிடும் நம்ம எல்லாருக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு, அவனை நம்ம இங்கே தங்க வைக்கணும்னு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஹாரி ஹெர்மைனியை பார்க்குறான். இதுக்கு நம்ம நார்பட்டை கூட இங்கேயே வளர்த்துருக்கலான்னு தோணுதில்ல அப்படின்னு அவன் கேட்குறான். ஹாரி சொன்னதை கேட்காத ஹேக்ரிட், நீங்கள் அப்போ இதை பண்ணுவீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு.
வெல், நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஹேக்ரிட் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஏன்னா அவன் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டான். எனக்கு தெரியும் ஹாரி, நீ இதை பண்ணுவேன்னு அப்படின்னு ஹேக்ரிட் சிரிச்சுட்டே அவரோட கண்களை அவரோட கர்ச்சிஃபில் துடைக்கிறாரு. எனக்கு நீங்கள் நிறைய நேரம்லாம் இங்கே வந்து இருக்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வேறு இருக்குது. ஆனால் அப்பப்போ மட்டும் உன்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கு எடுத்துகிட்டு வந்து வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ அவன் கூட பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு நான் உங்களை 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுறாரு. என்னது, இல்லை ஹேக்ரிட், எழுப்பிலாம் விட்டுறாதீங்க அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிகிட்டே எந்திரிக்கிறா. ஆனால் ஹேக்ரிட் ஏற்கனவே கிராப்பை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் 10 அடி தூரத்தில் இருக்கும்போது கீழே உடஞ்சி போன ஒரு மரக்கிளையை எடுத்து ஹாரி ஹெர்மைனியை திரும்பி பார்த்துட்டு கிராப்பை முதுகுலையே குத்துறாரு. அந்த ஜெயண்ட் ஆன்னு கத்துனது அந்த அமைதியான காட்டில் எக்கோ அடிக்க ஆரம்பிச்சது. ஹாரி ஹெர்மைனி முன்னாடி கிராப் எந்திரிச்சு உட்காரறான். அவனோட தலையை இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்க்குறான். எப்படி இருக்க கிராப்பி, நல்லா இருக்கியா, நல்லா தூங்குனியா அப்படின்னு ஹேக்ரிட் கேட்குறாரு. ஹாரியும் ஹெர்மைனும் எவ்வளோ தூரம் தள்ளி போய் நிற்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி போய் இருக்காங்க. கிராப் 2 மரங்களுக்கு நடுவில் முட்டி போட்டு நிற்கிறான். ஹாரியும் ஹெர்மைனியும் அவனை நிமிர்ந்து பார்க்குறாங்க. அவனோட முகம் கிரே கலரில் இருந்தது. அவனோட முகத்தில் இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஏதோ ஊசி நூலால் தைக்கப்பட்டது மாதிரி இருந்தது. மூக்கு ஷேப்லெஸ்ஸாக இருந்தது. அவனோட வாய் கோணலாக இருந்தது. உள்ளே இருந்த பற்கள் எல்லாம் மஞ்சள் கலரில் பாதி செங்கல் மாதிரி இருந்தது. அவனோட கண்கள் சின்னதாக க்ரீனிஷ் எல்லோவாக இருந்தது. அவனோட கைகளால் கண்களை கசக்கிறான். கிராப் அவனோட கையை அசைச்சதும் அவனோட கைகள் கட்டப்பட்டிருந்த மரங்கள் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சது. அவன் 2 மரங்களுக்கு நடுவில் உட்காந்து பக்கத்தில் இருந்த ஒரு பைன் ட்ரீல இருந்த ஒரு கூடை எடுக்கிறான். அதில் இருந்த முட்டைகள் எல்லாம் கீழே விழுது. எனிவே கிராப்பே, நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் ஒரு ட்ரிப்பு போக வேண்டியிருக்கோம், அவங்கள உன்னை பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா கிராப்பே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் கிராப் திரும்பவும் கத்த தான் செய்கிறான். அவன் ஹேக்ரிட் சொன்னதை கொஞ்சமாவது கவனிச்சானான்னு தெரியலை. அவன் இப்போ அந்த பைன் ட்ரீயோட டாப்பை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பார்க்குறான். கிராப், அதை பண்ணாத, இப்படி தான் நீ மற்ற மரங்களையும் வேரோடு இழுத்துட்ட அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஷியோர் எனஃப் அந்த மரத்தை சுற்றி இருந்த இடத்துல கீறல் விழ ஆரம்பிச்சது. நான் உன்னை பார்க்குறதுக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு ஹேக்ரிட் கத்துறாரு. ஓ ஹேக்ரிட், கூப்பிடாதீங்க அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஆனால் ஏற்கனவே ஹேக்ரிட் அவர் கையில் வச்சிருந்த பெரிய மரக்கிளையால் கிராப்போட காலை குத்தினாரு. அவன் பைன் ட்ரீயை விட்டுட்டு ஹேக்ரித்தை குனிஞ்சு கீழே பார்க்குறான். ஹேக்ரிட் வேகமாக ஹாரி ஹெர்மைனி இருந்த இடத்துக்கு போய், இது ஹாரி பாட்டர் கிராப், நான் விட்டுட்டு போக வேண்டியதாக இருந்ததுன்னா இவன் வந்து உன் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுறாரு. கிராப் இப்போ தான் அவங்க 2 பேரும் இருக்காங்கன்றதையே ரியலைஸ் பண்ணிடுறான். அண்ட் இது ஹெர்மைனி அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு ஹெசிடேட் பண்ணுறாரு. அவர் திரும்பி ஹெர்மைனியை பார்த்து, ஹெர்மைனி, அவன் வந்து உன்னை ஹெர்மைன் கூப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏன்னா ஹெர்மைனின்ற பேர் வந்து அவனுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இல்லை ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அண்ட் இது ஹெர்மி கிராப், அவளும் வருவா இங்கே உன்னை பார்க்குறதுக்காக, 2 ஃப்ரெண்ட்ஸ் கிரேட்டில் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. கிராப் நோ அப்படின்னு அவர் திடீர்னு கத்துறாரு. கிராப்போட கை ஹெர்மைனியை பிடிக்கிறதுக்காக வருது. நல்ல வேலைக்கு ஹாரி பார்த்து ஹெர்மைனியை பின்னாடி பிடிச்சி இழுத்துடுறான். பேட் பாய் கிராப். ஹாரியும் ஹெர்மைனியும் அங்கே இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது, வெரி பேட் பாய், டோன்ட் கிராப், ஆவுச் அப்படின்னு ஹேக்ரிட் திடீர்னு கத்துறாரு. ஹாரி அவன் ஒளிஞ்சிட்டு இருந்த மரத்துல இருந்து மெதுவாக எட்டி பார்க்கறான். ஹேக்ரிட் இப்போ கீழே விழுந்து கிடக்காரு. அவரோட கைகள் அவரோட மூக்கை பிடிச்சிட்டு இருந்தது. கிராப் இப்போ திரும்பவும் அந்த பைன் ட்ரீயோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி கிளம்புவோம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. வெல், நீங்கள் அவனை மீட் பண்ணிட்டீங்க, அவனுக்கும் உங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் திரும்ப வந்தால் அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஹேக்ரிட் அவரோட கிராஸ்போவை மாட்டிட்டு அங்கேருந்து 3 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு யாரும் எதுவுமே பேசலை. ஹாரி பேசுறதுக்கு எதையுமே யோசிக்க முடியல. ஹேக்ரிட் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு, யாராவது கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? அதில் அவங்க 3 பேரும் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு வேற சொல்லியிருக்காரு. எப்படி ஹேக்ரிடால் இப்படி வந்து அவரையே ஏமாற்றிக்க முடியுது? கிராப் வந்து எப்படி ஹியூமன்ஸோட மிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கான். நில்லுங்க அப்படின்னு ஹேக்ரிட் திடீர்னு சொல்லுறாரு. அவர் ஒரு அம்பை எடுத்து அவரோட கிராஸ்போவில் வைக்கிறாரு. ஹாரியும் ஹெர்மைனியும் அவங்களோட வான்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் இப்போ நடக்கிறத நிறுத்திட்டாங்க. பக்கத்தில் ஏதோ அசைற சத்தம் கேட்குது. நீங்கள் இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோன்னு நினைக்கிறேன் ஹேக்ரிட் அப்படின்னு ஒரு டீப்பான மேல் வாய்ஸ் கேட்குது.
ஹாரியால ஒரு செஸ்னட் பிரவுன் கலர் சென்டாரை பார்க்க முடிஞ்சது. அவர்கிட்டயும் ஒரு குவர் ஃபில் ஆஃப் ஆரோஸும் ஒரு பெரிய போவும் இருந்தது. எப்படி இருக்கு மகோரியன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்றாரு. அந்த சென்டாருக்கு பின்னாடி இருந்த மரங்கள் அசைய ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி இருந்து 4-5 சென்டார்ஸ் அவருக்கு பின்னாடி வந்து நிக்குது. ஹாரிக்கு பிளாக் கலர்ல இருந்த பேனை ஞாபகம் இருந்தது. ஆனா பேன் ஹாரியை ரெகக்னைஸ் பண்ண மாதிரி காட்டிக்கல. ஸோ நம்ம இந்த ஹியூமன் திரும்பவும் இங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுறதுன்னு அக்ரி பண்ணது ஞாபகம் இருக்கா அப்படின்னு பேன் சொல்லுறாரு. ஓ, இப்போ நான் உங்களுக்கு இந்த ஹியூமன் ஆயிட்டேனா உங்கள் எல்லாரையும் கொலை பண்ணுறதை தடுத்து நிறுத்தினாலையா அப்படின்னு ஹேக்ரிட் கேட்குறாரு. நீ உள்ள நுழைஞ்சிருக்க கூடாது ஹேக்ரிட் அப்படின்னு மகோரியன் சொல்லுறாரு. எங்களோட வழிகள் உங்களோட வழிகள் மாதிரி கிடையாது, எங்களோட சட்டங்களும் உங்களது கிடையாது. ஃபிரான்ஸை எங்களுக்கு துரோகத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திட்டான் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. நீங்க எல்லாரும் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவன் வந்து ஆல்பஸ் டம்பிள்டோருக்கு ஹெல்ப் பண்றதை தவிர வேற எதுவுமே செய்யலையே அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஃபிரான்ஸை ஹியூமன்ஸ்க்கு சேவை செய்ய போயிட்டான் அப்படின்னு ஒரு கிரே சென்டர் சொல்லுது. சேவையா? அவன் டம்பிள்டோருக்கு ஒரு உதவி பண்ணறான் அவ்வளவுதான் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அவன் எங்களோட அறிவையும் எங்களோட ரகசியங்களையும் ஹியூமன்ஸ்க்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதை விட ஒரு டிஸ்கிரேஸ் இருக்கவே முடியாது அப்படின்னு மகோரியன் சொல்லுறாரு. நீங்கள் சொன்னீங்கன்னா ஆனால் பர்சனலி நீங்கள்லாம் வந்து தப்பு பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. நீயும் தான் தப்பு பண்ணுற ஹியூமன், எங்களோட ஃபாரஸ்ட்குள்ளே நீ திரும்பி வந்தது தப்பு அப்படின்னு பேன் சொல்லுது. நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, உங்களோட ஃபாரஸ்டா இது? ஃபாரஸ்ட் தான், யார் இங்கே வரா போறான்றதை நீங்கள் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. உன்னாலையும் டிசைட் பண்ண முடியாது ஹேக்ரிட், இன்னைக்கு நான் உன்னை போக விட்டுடுறேன், ஏன்னா நீ உன்னோட சின்ன பசங்களோட அப்படின்னு மகோரியன் சென்டார் சொல்லுது. அவங்க அவனோட குழந்தைங்க கிடையாது, அதுங்க ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே அந்த துரோகி ஃபிரான்ஸையோட டீச்சிங்ஸை அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு பேன் சொல்லுது. என்ன இருந்தாலும் குட்டிகளை கொல்றது ஒரு பெரிய பாவம், நாங்கள் இன்னசென்ட்டை டச் பண்ணுறது கிடையாது. ஹேக்ரிட், நீ இங்கேருந்து போயிடலாம், ஆனால் இனிமே இந்த இடத்துக்கு வராத. நீ அந்த துரோகி ஃபிரான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும்போதே எங்களோட நட்பு உன்னோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்லுறாரு. நான் இந்த காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உங்களை மாதிரி கழுதைங்கள்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. இதை கேட்டதும் பேனும் அந்த கிரே சென்டாரும் தரையை ஆக்ரோஷமா குத்த ஆரம்பிச்சது. ஹேக்ரிட் ப்ளீஸ் நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு ஹெர்மைனி கெஞ்சரா. ஹேக்ரிட் முன்னாடி நடக்கிறாரு இன்னும், ஆனால் அவரோட கிராஸ்போ அவங்க மேலே எய்ம் பண்ணிட்டே நடக்கிறாரு. நீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன மறைச்சி வச்சிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும் ஹேக்ரிட், எங்களோட பொறுமை வந்து குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு மகோரியன் சொல்லுது. அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த ஃபாரஸ்ட் அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஹேக்ரிட் கத்துறாரு. ஹாரியும் ஹெர்மைனியும் ஹேக்ரிடோட வேஸ்கோட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க அவர் முன்னாடி போகாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் அது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பண்ண மாதிரி தெரியல. ரடியோல் மூல்ஸ் அப்படின்னு அவர் சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஹேக்ரிட், சென்டார்ஸ்க்கு ஹியூமன்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா நானும் ஹாரியும் எப்படி உள்ளே வரது அப்படின்னு ஹெர்மைனி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓ, அதை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்க வந்து உங்களை மாதிரி குழந்தைங்களெல்லாம் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, நைஸ் ட்ரை அப்படின்னு ஹாரி ஹெர்மைனி கிட்ட முணங்குறான். அவங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்களால இப்போ வானத்தை பார்க்க முடிஞ்சது. கிளியர் ப்ளூ ஸ்கை மரங்களுக்கு நடுவில் தெரிய ஆரம்பிச்சது. தூரத்தில் சியர் பண்ணுற சத்தமும் கத்துற சத்தமும் கேட்குது. அது இன்னொரு கோலா இல்லை மேட்ச் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஹேக்ரிட் கேட்குறாரு. எனக்கு தெரியல அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஹாரி ஹெர்மைனியை பார்க்குறான். அவளோட முடி ஃபுல்லாக அங்கங்கே சின்ன சின்ன கிளைகளும் இலைகளுமா இருக்கு. அவளோட ட்ரெஸ்ஸில் அங்கங்கே கிழிசல்கள் இருக்கு. அவளோட முகத்துலேயும் கைகள்லேயும் நிறையா ஸ்க்ராச்சஸ் இருக்கு. அவனும் அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருப்பான்னு அவனுக்கு தோணுச்சு. மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து எல்லாரும் வராங்க, நீங்களும் போய் அவங்களோட சேர்ந்துக்கோங்க, கூட்டத்தோட கூட்டமாக, யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. சரி ஹேக்ரிட், நாங்கள் உங்களை அப்புறமா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ஹெர்மைனியோட போகிறான். அவங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனவொடனே எல்லாம் இவரை நம்பவே முடியல, இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ஹெர்மைனி புலம்ப ஆரம்பிக்கிறா. காம் டவுன் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். காம் டவுனா? ஒரு ஜாயிண்ட் ஃபாரஸ்ட்ல ஒரு ஜாயிண்ட், அதில் வேற நம்ம அவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணுமா? எப்படி எப்படி இப்படியெல்லாம் அவர் யோசிக்கிறாரு? அதுவும் இல்லாமல் அந்த சென்டார்ஸ் வேற நம்மளை கொன்னே போட்டுருங்க போல, என்னால் அவரை நம்பவே முடியல அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. நம்ம எதுவும் இப்போ பண்ண வேணாம் ஹெர்மைனி, ஏதாவது ஹேக்ரிட்க்கு ஆகி அவரை வேலையை விட்டு தூக்கினாங்கன்னா தான் நம்ம இதை பண்ண வேண்டியிருக்கோம், அந்த மாதிரி நடக்காமே கூட இருக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஓ, என்ன சொல்லுற ஹாரி, எப்படினாலும் அவரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. டு பி ப்ரிசைஸ்லி ஹானஸ்ட், நம்ம இப்போ பார்த்ததுக்கப்புறம் அம்பிரிட்ஜை நம்ம குறை கூட சொல்ல முடியாது அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. ஹாரி அவளை பார்த்து முறைக்கிறான். ஹெர்மைனியோட கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. நீ அதை மீன் பண்ணலை அப்படின்னு ஹாரி சொல்லறான். நோ, வெல், ஆல் ரைட், நான் மீன் பண்ணலை,
ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாரு, அவரோட வாழ்க்கையை ஏன் அவர் கஷ்டப்படுத்துகிறாரு, நம்மளோட வாழ்க்கையை அவர் கஷ்டமாக்குறாரு அப்படின்னு அவள் கேட்குறா. தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லறான். அந்த நேரத்தில் வீஸ்லி இஸ் ஆர் கிங் பாட்டு கேட்குது. அவங்க இந்த ஸ்டூபிட் சாங்கை பாடாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள நோக்கி வராங்க. நம்ம இங்கேருந்து ஸ்லிதரன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. வீஸ்லி இஸ் ஆர் கிங்ன்ற பாட்டு திரும்பவும் கேட்குது. ஹெர்மைனி அப்படின்னு ஹாரி மெதுவாக சொல்லறான். அந்த பாட்டை இப்போ சத்தமாக பாடுறாங்க. ஆனால் அது க்ரீன் அண்ட் சில்வர் கலர் போட்டிருந்த ஸ்லிதரன்ஸ் கூட்டத்தில் இருந்து வரலை, ரெட் அண்ட் கோல்டு போடுறத கிரிஃபிண்டர்ஸ் கூட்டத்தில் இருந்து வருது. நோ அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. எஸ் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஹாரி, ஹெர்மைனி அப்படின்னு ரான் அவனோட கைகளில் இருந்த சில்வர் குவிடிச் கப்பை அசைச்சு காட்டுறான். we did it, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவன் சொல்லறான். அவனை கிரிஃபிண்டர்ஸ் கூட்டம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஹாரி ஹெர்மைனியை தாண்டி அவனை தூக்கிட்டு என்ட்ரன்ஸ் ஹால்குள்ளே போகிறாங்க. நாம் இந்த நியூஸை நாளைக்கு சொல்லலாமா அப்படின்னு ஹாரி கேட்குறான். எஸ், ஆல் ரைட் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அவங்க 2 பேரும் இப்போ படிக்கட்டை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரண்ட் டோர் கிட்ட ஹாரி திரும்பி ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்டை பார்க்குறான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது, இந்த சாப்டரும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.